இன்றைக்கு இன்னொரு விஷயம் என்னக்கா, ஆதி திராவிடர் பெயரை நம்ம ஆதி திராவிடர் என்ற பெயரை நீங்க சொல்றோம். திராவிடர் என்ற பெயர் இந்த மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத பெயர் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம். அது சம்பந்தமாக ஏதாவது கேள்வி வச்சுன்னா நீங்க கேட்கலாம். திராவிடம் அதாவது அடுத்தது தேவேந்திர பெயரை வேளாளர் பெயரை நாங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்கிறோம். என்ன சொன்னால் தேவேந்திர பறையன் என்ற பெயர் கல்வெட்டுகளிலே இருக்கிறது. தேவேந்திர பறையன் என்ற பெயர் கல்வெட்டுகளிலே இருக்கிறது. இதனால அந்த கல்வெட்டு ஆதாரங்களை ஹன்ஸ்ராஜ் கமிட்டி என்கின்ற ஒரு நபர் குழுவுடன் நாங்கள் கடந்த காலங்களில் போய் கொடுத்தோம். ஆனால் அதையும் மீறி அரசியல் உள்நோக்கத்திற்காக அந்த தேவேந்திர பெயரை பறையலுக்கு சொந்தமான தேவேந்திர பெயரை இவர்கள் அந்த சமுதாயத்திற்கு கொடுத்துட்டாங்க. சரி கொடுத்துட்டாங்க, சரி அடுத்தது. ஆனா கொடுத்தத நீங்க சரியா பார்த்து கொடுங்க. நம்ம ஒரு பெயரை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க யாருடைய பெயர் என்ன பெயர் இருக்கு பார்த்துட்டு கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை இதன் மூலமாக நான் வைக்கிறேன். ஏன் பறையல் சொல்லக்கூடாது? ஏன் ஆதி திராவிடம்? எனக்கு ஆதி திராவிடம் பெயரை வச்ச நீ உனக்கு இசை வேளாண் பேர் வைக்கும் போது இசை திராவிடம் வச்சுக்கலாம்ல. இந்த கேள்வி எனக்கு வரும்ல, இந்த ஆனந்தம் எனக்கு வரும்ல. அவங்களே நீங்க திராவிடத்தை எனக்கு போச்சது யாரு? திராவிடத்தை எனக்கு கத்துக் கொடுத்தது யாரு? திராவிடம் தான் என்ன? திராவிடம் தான் இனமா? அப்ப இனம் தான் நீங்க ஏன் திராவிடம் வாங்காம இசை வேளாண் வாங்க? இந்த கேள்வி இப்ப எனக்கு மட்டும்தான் திராவிட அடையாளத்தை தாங்கி நிற்கிறேன். அந்த இழிவான அடையாளத்தை நான் மட்டும் தானே தாங்கி நிற்கிறேன். வரலாற்றுக்கு சம்பந்தம் இல்லாத பேர் நான் தானே தாங்கி நிற்கிறேன். அது என்ன எனக்கு மட்டும் நீ கொடுத்துட்டு நீ உன்னுடைய பெயர் நீ மாற்ற முடியல, வேற வேற விஷயங்களை நீ கொண்டு வரனாக்கா மக்கள் எல்லாருமே மக்கள் எல்லாருமே கேட்டு உங்களுக்கு ஆதி திராவிடம் கேட்டாங்களா? மக்கள் எல்லாருமே வேணும்னு சொல்லிட்டு ஆதி திராவிடம் ஒண்ணும் இல்லை சார். துடியன் பாலன் பறையன் கடம்பன் இந்நான்கு வேறு குடிகள் இல்லைன்னு சொல்றாங்க. துடியன் பாலன் பறையன் கடம்பன் இந்நான்கு அல்லது வேறு குடிகள் இல்லை என்று புறநானூற்றில் சொல்லப்பட்டது. புறநானூற்றை விட நீங்க பெருமையானவர்களா? நீங்க புறநானூறு சொல்லலாம், பப்ளிக் அந்த வார்த்தையை பயன்படுத்த சார். நாங்க புறநானூற்றை பறையணும் சார். எங்களுக்கு ஒரு பாரம்பரியமான வரலாறு இருக்கு சார். எங்களுக்கு ஒரு பாரம்பரியமான வரலாறு இருக்கு. எங்களை சோழ பறையன்றாங்க, வெள்ளாள பறையன்றாங்க, தேவேந்திர பறையன்றாங்க, ராஜராஜ சோழனுக்கு பறையன்ற சிறப்பு பெயர் இருக்கு. சிவபெருமானுடைய பெயர் பறையன் என்ற பெயர் இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்க? என்னோட பேர் நீங்க பேசுறீங்க. நாங்க பேசுறது சார், அங்க உள்ள மக்களே அந்த பறையன்ற வார்த்தையை பயன்படுத்தினா கோபத்துக்கு நாராயண திவ்ய பிரபந்தத்துல ஒரு வரி பாடல் வரும். படங்கள் பலவும் உடைப்பான் பறையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் இருக்கு. நாராயண பிரபந்தம் 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதப்பட்ட ஒரு நூல். அதுல சிவபெருமானை பறையன் என்று சொல்லப்படுகிறது. இப்ப சிவபெருமானுக்கு சிவபெருமானோட பேரை ஆதி திராவிட பேரை மாத்தீங்களா? நான் கேட்கிற கேள்வி என்ன? அப்போ இது திராவிடன்ற பெயர் எங்களை திட்டமிட்டு எங்களை அடக்குவதற்கு